friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம ஒரு டெக்கரேட்டிவான வால் ஹேங்கிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ்கட் வந்து தேவை. இது வந்து நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லார் வீட்லயும் மேக்ஸிமம் குக்கர் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து வீணா போனது இருக்கும். அந்த வீணா போனதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி செய்யறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் மேட்ச் ஸ்டிக் வேணும். இந்த மாதிரி ஃபிஷ் ஒயர் கொஞ்சம் வேணும். இதை வச்சு எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் ஸ்டிக்கை எடுத்து இப்படி அடியில் வச்சுக்கணும். இந்த அடியில் வச்சுட்டு இந்த ஃபிஷ் டேப் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி சுற்றணும். அடிப்பக்கமாக சுற்றி மேட்ச் ஸ்டிக் வந்து அந்த மொனையில் இருக்கிற அந்த கலர் வந்து நமக்கு தெரியணும். அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப இப்படி நீட்டிலாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு இதை இந்த ஸ்டிக்குக்கு அடியால் கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும். அடுத்து இன்னொரு ஸ்டிக் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு இதையும் அதே மாதிரி நம்ம இப்படி சுற்றி கீழால் கொண்டு வரணும். இதில் வந்து நமக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஷைனிங்காக இருக்கிறத தான் நம்ம மேலே வச்சுக்கணும். அடுத்தது இன்னொரு ஸ்டிக்கு இதை வச்சு இப்படி சுற்றி கொண்டு வந்துட்டு அடுத்தது இதில் கீழ்ப்பக்கம் கொண்டு வரணும். ஸ்டிக்கை வந்து உடைச்சிடக்கூடாது. உடைக்காமல் கேர்ஃபுல்லாக தான் நம்ம செய்யணும். அடுத்தது இன்னொரு ஸ்டிக். இதே மாதிரி இந்த கேஸ்கெட் ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றணும். கொஞ்சம் டைட்டாகவும் அதே சமயம் உடஞ்சிடாமல் சுற்றணும். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கொஞ்சம் தான் இருக்குது, எண்டுக்கு வந்துட்டோம். நல்லா பார்த்துக்குங்க. மறுபடியும் இதை வந்து இந்த மேட்ச் ஸ்டிக்கை வந்து அடியில் வச்சுட்டு இதை அப்படி ஒரு சுற்றணும். இப்படி சுற்றிட்டு கீழால் ஒரு சுற்றணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இது. மேலே ஒரு சுற்று, ஒரு 8 போடுற மாதிரி தான் அது நம்ம பண்ணுறது. மேலே ஒரு சுற்று, கீழே ஒரு சுற்று, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி இதில் சொருவிடணும். க்ளூ இருந்துச்சுன்னா நம்ம க்ளூ கன் வச்சு ஒட்டிடலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம அதை வந்து சொருவி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம இதை வந்து இந்த இடத்துல இப்படி சொருவி உள்பக்கமாக இதை கொஞ்சம் தூக்கிட்டு அடியில் சொறி விட்டணும் நம்ம தெரியாமல். இதை நம்ம உள்ளே விட்டு இழுத்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கே கொஞ்சோண்டு க்ளூ வச்சு இதை நம்ம நல்லா ஒட்டிடணும். அப்படி கொஞ்சமாக க்ளூ வச்சு இதை நல்லா இழுத்து நம்ம பேக் சைடு ஒட்டிடணும், தெரியாத அளவுக்கு ஒட்டிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு ரிங்கு ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே வந்து நம்ம இப்போ எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ரெடி பண்ணலாம்.
நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்ட்போர்டில் ஏதாவது நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இது மேலே வச்சு இப்போ க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்படி வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். க்ளூ எடுத்துகிட்டு நம்ம ஒரு 4-5 இடத்துல அப்படி வச்சுக்கணும். க்ளூ வச்சுட்டு இதை வந்து நம்ம இதில் வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். அப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். அடுத்தது இது உள்ளே வந்து நம்ம இதே மாதிரி இன்னொரு சின்ன சர்க்கிள் வந்து செஞ்சு இது உள்ளே வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இது வந்து செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை விட்டுடணும். அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வந்து ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு பேங்கிள் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பேங்கிள் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி பண்ண அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். இப்படி வச்சு அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இந்த பேங்கிளை நம்ம சென்டரில் வைக்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் டைட்டாக நம்ம பண்ணிக்கணும். இந்த பேங்கிள் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இதை மாதிரி நம்ம இந்த பேங்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பேங்கிளை சுற்றி நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டு ஒன்று கொஞ்சம் நீங்கள் பெரிய பேங்கிள் வேணாலும் வச்சுக்கலாம், சின்ன பேங்கிள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டு ஒன்று நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணி நம்ம முன்னாடி பண்ணது மாதிரியே இதை கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிட போகிறோம். இப்போ நம்ம சென்டரில் வைக்க ஒரு சர்க்கிள் ரெடி பண்ணிட்டோம். இது நடுவில் இந்த ஸ்டிக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மறுபடியும் ஒரு சின்ன ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வேறு கலர் கான்ட்ராஸ்ட்டாக அதுக்கு ஆப்போசிட்டான கலர் வந்து நம்ம எடுத்துகிட்டு இதை இப்படி மடக்கணும். இப்படி மடக்கிட்டு இந்த இடத்துல வச்சு ஸ்டாப்லர் அடிக்கிறதா இருந்தாலும் ஸ்டாப்லர் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம க்ளூ வச்சும் ஒட்டிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஸ்டாப்லர் இருந்தாலும் ஸ்டாப்லர் வச்சும் நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்படி இந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டணும். இதே மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது நடுவில் நம்ம வந்து ஒரு சின்ன டிசைன் ஏதாவது இருந்தால் ஒட்டிக்கலாம். அப்படி ஒரு சின்ன டிசைன் நடுவில் ஒட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி சம்கி ஏதாவது ஒரு இது வச்சு ஒட்டிட்டு இது நடுவில் நமக்கு வேணும்னா வேறு கலர் ஏதாவது ஒன்று ஒட்டிக்கலாம். இதில் அடுத்தது நம்ம இப்போ இதை வந்து இதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். சென்டரில் இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இதை வச்சு ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ இது சென்டரில் வச்சு இது நடுவில் நம்மளோட டெக்கரேட்டிவாக நம்மளோட திங்கிங் தான் வந்து இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளோட இஷ்டப்படி நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது நடுவில் ஒரு பீடு வச்சுட்டு இப்போ இதை வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை வந்து இதில் வந்து நம்ம சென்டராக வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிடணும். இந்த மேட்ச் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம்.
இதை வச்சுட்டு இப்போ இது சென்டரில் இதில் க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதோட சென்டரில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுலேயே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதில் சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்படி இப்போ நமக்கு அழகான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸு கட் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சு நம்ம வந்து ஹேங் பண்ணுறதுக்காக இதை பேக் சைடில் வந்து க்ளூ வச்சு ஒட்டிடணும். இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டிக் பண்ணிடணும். இப்படி இப்போ நமக்கு அழகான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். இதுக்கு ஆகிற செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் நம்ம வாங்கணும். இந்த வீடியோ வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். டவுட் இருந்தால் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.